உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 25ஆம் திகதி 12ஆம் மாதம் 2025 குருவாசர யுத்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்று பஞ்சமி திதி, அவிட்ட நட்சத்திரம், நத்தார் பண்டிகை. இன்றைய தினம் ராகு காலம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நன்மை, ரிஷபம் உயர்வு, மிதுனம் தனம், கடகம் பரிசு, சிம்மம் உதவி, கன்னி போட்டி, துலாம் தெளிவு, விருச்சிகம் முயற்சி, தனுசு ஆர்வம், மகரம் களிப்பு, கும்பம் பாராட்டு, மீனம் ஆதரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவெம்பாவை. அற்புதமான திருவெம்பாவை இன்றைக்கு தொடங்குது. உங்களுக்கு தெரியும், திருவெம்பாவை என்பது 10 நாள் திருவெம்பாவை பூஜை அதிகாலையில் நடக்கும். மார்கழி மாதம் என்றால் தேவர்களின் பிரம்ம முகூர்த்தம் என்று பேர். எங்களுக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். இன்றைக்கு பிரம்ம முகூர்த்தம். தேவர்கள் எங்களுடைய மார்கழி மாதம் பூராக தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அதனால தான் நாங்கள் காலையிலேயே மார்கழி மாதம் என்றால் காலையிலேயே எழும்போணும். சூரிய உதயத்திற்கு முன்னர் எழும்ப வேண்டும் மார்கழி மாதத்தில். உங்களுக்கு தெரியும், கோயில்கள் எல்லாம் மார்கழி மாதத்தில் பஜனை நடக்கும். அதிகாலை குளிரில் குளிச்சுட்டு பஜனைக்கு போவார்கள், எல்லாம் தெரியும். திருவெம்பாவை என்பது 20 பாடல்கள் மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்டது. மாணிக்க வாசகர் அற்புதமான ஒரு கலைஞர், ஒரு கவிஞர். திருவாசகத்தை படித்தது மாணிக்க வாசகர். நாங்கள் சொல்கிறது தெரியும், திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லுகிறோம். திருவாசகம் என்பது அற்புதமான தமிழ் பாடல்கள் மாணிக்க வாசகர் இயற்றியது. இந்த திருவெம்பாவை என்று சொல்லக்கூடிய 20 பாடல்களையும் மாணிக்க வாசகர் சிவபெருமானை நினைத்து பாடப்பெற்ற பாடல்கள். சிவபெருமானை முழு முதல் கடவுள். சைவ சமயம், இந்து சமயத்தில் நாங்கள் எல்லாரும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். சைவ சமயத்தில் முழு முதல் கடவுள் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை நினைத்து பாடப்பெற்ற 20 பாடல்களைத்தான் திருவெம்பாவை என்று சொல்லுறோம். மாணிக்க வாசகர் தான் அதை இயற்றினது. திருப்பள்ளி எழுச்சி, அதுவும் மாணிக்க வாசகர் பாடிய பாடல்கள். மார்கழி மாதம் பூரா கோயில்களில்
காலையிலேயே திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி என்ற என்ன? இறைவனை துயில் எழுப்புவது என்று அர்த்தம். திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடித்தான் மணி அடித்து கற்பூரம் காட்டி ஆராதனை பண்ணி வாசல் கதவை திறந்து இறைவனை துயில் எழுப்புவார்கள். திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் இந்த மார்கழி மாதம் பூரா பாடுவினம். அதுவும் மாணிக்கவாசகர் படித்தது தான். இந்த மார்கழி மாதம் பூராக தேவாரம் புராணம் எல்லாம் கோயிலில் பாடுறதில்லை. மாணிக்கவாசகர் படித்த பாடல்கள் மட்டும்தான் ஆலயங்களில் பாடப்படும். திருப்பள்ளி எழுச்சி என்பது பிரம்ம முகூர்த்தத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான 10 பாடல்கள். சரி, இந்த திருவெம்பாவை எங்கே பாடினார் என்றால் திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய சேத்திரத்தில் தான் மாணிக்க வாசகர் இந்த திருவெம்பாவை 20 பாடல்களையும் பாடினார் என்பது சிறப்பு. திருவண்ணாமலை ஒரு முறை நீங்கள் எல்லாரும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போக வேண்டும். இந்தியாவில் இருக்கு பாடல் பெற்ற தலங்கள் நால்வர்களினால் 63 நாயன்மார் இருக்கிறோம். அதில் முக்கியமான 4 பேர் சமயக்குறவர். அந்த 4 பேரிலையும் மாணிக்கவாசகர் முக்கியமானவர். இந்த நால்வர்களினால் பாடல் பெற்ற தலங்கள் என்று இந்தியாவில் இருக்குது. நிறைய ஆலயங்களுக்கு போய் ஆலயங்களை பற்றியெல்லாம் பாடி இருக்கிறோம். திருவண்ணாமலையில் தான் மாணிக்கவாசகர் இந்த திருவெம்பாவை என்ற பாடல்களை படிச்சிருக்கிறார். தூங்கும் பெண்களை எழுப்பி நீராடச் சென்று ஆலயத்திற்கு வரும்படி அழைப்பது போன்ற ஒரு அமைப்புடைய பாடல்கள்தான் திருவெம்பாவை. கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே என்று அதில் ஒரு வரி வரும். அற்புதமான வரி. கண்ணை துயின்றுன்னா நீங்கள் காலையில் தூங்கி அநியாயமாக நேரத்தை வீணாக்காதீங்கோ என்றது ஒரு பொருள். நாங்கள் பொதுவாகவே இந்த பூமியில் மாயை என்கின்ற விஷயத்தை நினைச்சு கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறோம், காலத்தை போக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் உண்மை, இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் தான் உண்மை. காசு பெருசு, பணம் பெருசு, புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி என்று கண்ணை மூடிக்கொண்டு இதுகளெல்லாம் பெருசுன்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்லுறார், கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கொரு மருந்தை என்று திருவெம்பாவை பாட ஒரு முறை கேட்டு பாருங்கோ. காலையில் எழும்பி இந்த திருவெம்பாவை 10 நாளும் காலையில் எழும்பி எல்லா ஆலயங்கள், சிவன் கோயிலில் மட்டுமல்ல எல்லா ஆலயங்கள்லையும் திருவெம்பாவை பூஜை நடக்கும். அந்த 20 பாடல்களையும் போய் கேட்டு பாருங்கோ. அற்புதமான கருத்து, சிவபெருமானை நினைத்து அற்புதமான கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கு. நீங்கள் வீணாக கண்ணை மூடிக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயம் எல்லாம் உண்மைன்னு நினைச்சு கொண்டு காலத்தை போக்கி கொண்டு இருக்காதீங்கோ. மனித பிறவி என்பது அற்புதமான பிறவி. எத்தனையோ பிறவிகள் பிறந்து பலவிதமான புண்ணியங்கள் செய்ததனால்தான் இந்த பிறவியில் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். 6 அறிவு படைத்த மனிதர்கள். இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் 4 அறிவு, 5 அறிவு. மனிதர்களுக்கு மட்டும்தான் 6 அறிவு. எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது புண்ணியம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று எல்லாம் பகுத்து பாவ புண்ணியத்தை அறியக்கூடிய அற்புதமான 6 அறிவு பெற்ற மனிதர்களாக பிறந்து விட்டோம். இந்த மனித பிறவியை வீணாக்காதீர்கள் என்று மாணிக்கவாசகர் சொல்லுறார். காலையில் எழும்புங்கோ, குளியுங்கோ. இப்போ மார்கழி மாதம் ஓசோன் படலம் பூமிக்கு கிட்ட இருக்கக்கூடிய காலத்தை தான் மார்கழி மாதம்னு சொல்கிறோம். இந்த மார்கழி மாதத்தில் எழும்பி அந்த குளிர் நீரில் குளித்து இறைவனை பாடுங்கள், இறைவனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். எம்பாவை என்று முடிகிறதுனால இதுக்கு திருவெம்பாவை 20 பாடல்களும் எம்பாவை என்று முடியும். அதனால் இதுக்கு திருவெம்பாவை என்று பெயர். 8ஆம் திருமுறை திருவாசகத்தில்
8ஆம் திருமுறை தான் இந்த திருவம்பாவை எல்லாம் தொகுத்திருக்கு. நால்வர்கள் பாடல்கள் எல்லாம் திருமுறை என்று தொகுக்கப்பட்டிருக்கு. அதில் 8ஆம் திருமுறை தான் இந்த திருவாசகம் என்று இருக்குது. 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை விட்டுட்டு திருவம்பாவியை பற்றி பேச முடியாது. 9ஆம் நூற்றாண்டில் பாடிய மார்கழி மாதம் கன்னி பெண்கள் எல்லாரும் எழுந்து நல்ல கணவன் கிடைக்க வேண்டும். திருமணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று நோட்க வேண்டிய நோன்பு இது. கல்யாணமான பெண்கள் தங்களுடைய கணவன் நல்ல செல்வத்தோடும் செல்வாக்கோடும் நல்ல ஆயுளோடும் இருக்க வேண்டும் என்றும் இந்த விரதத்தை இருக்கலாம். துயிலெழுப்பி எல்லோரையும் துயிலெழுப்பி இந்த திருவம்பாவை பாடல்களை கேட்டீங்கன்னா சரியும். பெண்களை எல்லாரையும் துயிலெழுப்பி காலையில் தூங்குறாக்கள் எல்லாம் துயிலெழுப்பி எல்லாரும் நீராட போங்கோ. நீராடி எங்களுடைய இறைவன் விண்ணுக்கொரு மருந்து வேத விடுபொருள் என்றெல்லாம் சிவபெருமானை பற்றி அதில் வருது நிறைய பாடல்கள். அற்புதம். அதைத்தான் நான் சொன்னேன். ஒருக்கா போய் கேட்டு பார்த்தா தான் இந்த அற்புதம் தெரியும். இந்த இறைவனை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகளை செய்கிறது. மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தை படித்தார். நான் சொன்னேன் முன்னுக்கே, திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். திருவாசகத்தை இந்துக்களாக பிறந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய புஸ்தகம், அதை ஒருக்கா படித்து பாருங்கோ. திருவாசகத்தில் தமிழ் அப்படி தமிழ், அதாவது மாணிக்க வாசகர் இல்லாமல் தமிழ் கிடையாது, தமிழ் இல்லாமல் சமயம் கிடையாது. எங்களுடைய சமயம்தான் தமிழை வளர்த்திருக்கின்றது, சமயம் இல்லாமல் தமிழ் கிடையாது. அப்படி அற்புதமானது திருவாசகம். திருக்கோவை திருவம்பாவை எல்லாம் திருவண்ணாமலையில் மாணிக்க வாசகர் படித்தது. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.